ஹலோ மக்களே, வெல்கம் டு டெம்பிளரிஷ் vlog. உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் திறந்துடுறாங்க. மதியம் சாயந்தரம் பார்த்தோம்னா 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துக்கிறாங்க. வியாழக்கிழமை குரு நாளானால நம்ம குரு தட்சிணாமூர்த்திக்கு காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கு. நம்ம சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னாக்கா விநாயகர் இருக்காங்க, முருகர் இருக்காங்க, நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க. வழியிலேயே சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே அவங்கள வழிபட்டுட்டு உள்ளே போகும்போது குரு தட்சிணாமூர்த்தி தனியாக நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு. விநாயகர் பார்க்கலாம். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் வீடியோ எடுத்திருக்கேன், நல்லா தரிசனம் பார்க்கறதுக்காக. அப்படியே மேலே கோபுரத்தை பாருங்க, மேலே குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார். பக்கம் பார்த்தோம்னா முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. நாங்கள் நைட்டு வந்துருந்தனால நமக்கு சாமி பார்த்துட்டு அப்புறமா தான் நாங்கள் வெளியே வரும்போது ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்திருந்தோம். அதனால் 8 மணிக்கு மேற்கொண்டனால ஒரு நடை சாத்தியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூணில் பார்த்தோம்னா விநாயகர் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு. அவர் எல்லாருமே வழிபடுறாங்க, தீபம் ஏற்றி அந்த இடத்துல தூணில் பாருங்க தெரியுது நம்மளுக்கு. தூணில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமியெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். செல்வ விநாயகர் சன்னதி பார்க்குறோம் நம்ம. இங்கே விநாயகர் நம்மளுக்கு அருமையாக காட்சி கொடுத்துட்ருக்காரு. அது பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா பாலமுருகர் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு. நம்மளுக்கு குழந்தை மூலியமாக நம்மளுக்கு பாலமுருகராக நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்காரு. தட்சிணாமூர்த்தி இருக்கிற கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, மகாவிஷ்ணு அழகா இருக்காரு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. அப்படி வந்தோம்னாக்கா வள்ளி தேவயானை 6 முகத்தோட முருகர் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இங்கே பார்க்கும்போது நம்ம அருமையாக தெரியுது, 6 முகம் சேர்ந்த போல தெரியுது நம்மளுக்கு. அவர் பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாகதேவதை சந்நிதி இருக்கு. அவங்க நம்மளுக்கு அருமையான ஆடையில் வண்ணாடையில் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க. வண்ண வண்ணமாக பார்க்குறதுக்கு மங்களகரமாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பட்டாடை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒவ்வொன்றும் ஒரு கலரில் அவங்க ஜொலிக்கிறாங்க. நம்ம பார்க்கும் போதே அப்படியே அருமையாக இருக்குது, கண்ணுக்கு பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக. நம்மளுக்கு அவ்வளோ அழகான தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள வழிபட்டுதானே தட்சிணாமூர்த்தி அவருக்கு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த விளக்கேற்ற இடம்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. நெய் தீபத்தில் நம்ம விளக்கு போடுவோம். இங்கே தேங்காயில் நம்மளுக்கு விளக்கு ஏற்றுறாங்க. கோரிக்கையை வச்சுருந்தோம்னாக்கா இங்கே நிறைவேற்றிக்கலாம். இது தீப மண்டபம் இடம். இங்கே தட்சிணாமூர்த்தி அவரும் காட்சி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாருமே வழிபடுறாங்க. தீபமும் ஏற்றி அவங்க வழிபாடு செஞ்சுருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது கல்லால மரம்னு சொல்கிறோம். பெரிய மரம், ரொம்ப பழமையான மரமும் கூட, விசேஷமான ஒரு மரம் இந்த கோவிலில். பார்க்கும்போது தெரியுதுங்களா இவ்வளோ பழமையாக இருக்குது இந்த மரம். இங்கே பார்த்தோம்னா நாகதேவதைகள் இருக்காங்க நம்மளுக்கு. அவங்க வழிபடுறது கல்லால மரத்துக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அவங்கள வழிபட்ட உடனே நம்ம பார்த்தோம்னா நாகலிங்கம் பூ மரம் பார்க்குறோம் நம்ம.
பக்கத்துலேயே வந்தோம்னாக்கா பைரவ சந்நிதி இருக்குது. இங்கே அவருக்காக தனியாகவே நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு. அவர் தனியான ஒரு சந்நிதியே இருக்குது நம்மளுக்கு இங்கே. நம்ம பார்க்க போகிறது நவக்கிரக சன்னதி பார்க்குறோம். நம்ம உங்களை சுற்றி ஒரு 9 தடவை நம்ம சுற்றி வரணும். நம்ம 9 தடவை சுற்றி வந்துட்டு பிறகு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீதேவி பூதேவி கோவிந்தராஜ பெருமாள் அவரை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இங்கே அவர் எவ்வளோ அழகாக பார்க்குறாரு. நம்மளுக்கு பார்க்கும்போது தோற்றம் சூப்பராக இருக்குது. நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது அவர் பார்க்கும்போது. நம்ம அப்படியே வந்துட்டோம்னாக்கா கொடிமரம் வருது. இங்கே இந்த கொடிமரத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு வழிபட்டுட்டு உள்ளே போகும்போது இதுக்குள்ளே வந்து பிரதோஷ நந்தி இருக்காங்க. நம்ம பிரதோஷ நந்தியை வழிபட்டுட்டு உள்ளே போனோம்னா சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு அம்மையோட. நைட்டு 8 மணிக்கு மேலே நாங்கள் சாமி கோவில் உள்ள வந்ததுனால பள்ளியறை பூஜையும் நாங்கள் தரிசனம் பண்ணோம். நம்ம சாமி பார்த்திங்கன்னா உற்றகாரத்தை சுற்றி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடி நாங்களும் கோவில் சுற்றிட்டு வந்தோம். அந்த காட்சி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பாருங்க, நம்மளுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே நம்ம சுற்றி வந்துட்டோமா. இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் அந்த இடத்துல வந்துட்டோம்னா காலபைரவர் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க. அருமையாக இருந்தது நம்ம பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தரிசனம் கிடைக்கிறது அபூர்வமாக இருக்கும். நம்மளுக்கு அருமையான தரிசனம் இங்கே கொடுத்துருக்காங்க. பிரதோஷ நந்திக்கிட்ட காலபைரவரும் நம்மளுக்கு காட்சி அளிச்சிருக்காரு. இந்த தரிசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கோவில் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் டு அரக்கோணம் போகிற ரூட்டில் இருக்குது. திருமால்பூர் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்துடலாம். நன்றி.